திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவின் பின்புறம் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் விதமாக மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் மலை போல் குவிந்து வைக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன், விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் நகரின் மைய பகுதியில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது அமைந்திருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்தது இந்த மருத்துவமனை. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த மருத்துவமனையானது அரசின் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. அடிநுத்தி பகுதியில் கல்லூரியும் திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் மருத்துவமனையும் செயல்பட்டு வருகிறது. இங்கு திண்டுக்கல் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூட பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். அதிநவீன வசதிகளுடன் மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவும் இந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது. இதனால் எப்போதுமே இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 5 முதல் 15 வரையிலான பிரசவங்களும் இங்கு நடைபெறுவது வழக்கம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவம் பார்க்க முடியாத கர்ப்பிணிகள் கூட இங்குதான் அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களோடு அவர்களது உறவினர்களும் தங்கியிருப்பதால எப்போதுமே அந்த பகுதியில, குறிப்பா குழந்தைகள் வார்டு பகுதியில கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த நிலையில தான் தற்போது அந்த வார்டில் ஒரு அவலமான காட்சி அரங்கேறி இருக்கிறது. அதாவது மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை முறையாக தரம் பிரித்து அப்புறப்படுத்தாமல் குழந்தைகள் வார்டின் பின் பகுதியிலேயே குவித்து வைக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி தரும் காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் என கிட்டத்தட்ட 100கணக்கான கிலோ குப்பைகள் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல நாட்கள் அங்கு சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதால குப்பைகளால நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது திண்டுக்கல்லில் அவ்வப்போது மழையும் பெய்து வருவதால அந்த குப்பைகளில் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருபவர்கள் மட்டுமல்லாது அவர்களை பார்க்க வருபவர்களுக்கு கூட நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற துர்காமூர்த்தி கடந்த 2-3 தினங்களுக்கு முன்புதான் மருத்துவமனை முழுவதையுமே ஆய்வு செய்தார். அப்போது ஆட்சியர் வருவதை அறிந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையை சுத்தம் செய்வது போல பாவலா காட்டி அந்த குப்பைகளை அள்ளி மருத்துவமனை வளாகத்தில், குறிப்பாக குழந்தைகள் வார்டின் பின்புறம் சேகரித்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் மருத்துவமனை நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் கடும் நடவடிக்கை எடுத்து குப்பைகளை அகற்ற வேண்டும். அதே நேரத்தில் மருத்துவமனையை குப்பை கிடங்காக மாற்றி வைத்திருக்கும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன்.